போயாச்சு. யார்கிட்ட கேட்டு சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பாக்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்ல போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க வந்து கேட்டானா ஆறு இல்ல அனாதைன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பாப்போம் முடியும்னு சொல்றாங்க. கண்ணுல காணிக்கல அடிச்சு கொண்டுட்டான் சார். போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான் என் தம்பிய, நல்லா இருக்கா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க, பார்க்க விட மாட்டேங்காங்க, எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ண மாட்டேங்காங்க. இங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பிய காணிங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவனுக்கு பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. யார்கிட்ட கேட்டு சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்ல போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க வந்து கேட்டானா ஆறு இல்ல அனாதைன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பாப்போம் முடியும்னு சொல்றாங்க. கண்ணுல காணிக்கல அடிச்சு கொண்டுட்டான் சார். போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான் என் தம்பிய, நல்லா இருக்கா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க, பார்க்க விட மாட்டேங்காங்க, எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ண மாட்டேங்காங்க. இங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பிய காணிங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவனுக்கு பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. யார்கிட்ட கேட்டு சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்ல போய். என் தம்பி பேரு சபரிவர்மன், ஒரு ஹேண்டிகேப். அவன் வந்து வியாழக்கிழமை காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி விசாரணை வந்துட்டு போன்னு சொன்னாங்க. என் தம்பி போனா மத்தியானம் போல போனை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. திரும்பி மத்தியானம் அவன் ஒய்ஃபுக்கு போனை போட்டு தெக்குதாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரைட்டர் அவங்க ஒய்ஃபுக்கு போனை போட்டு சொன்னா, அப்படி போனை வந்து வாங்கிட்டு போய் சொல்லுங்க உங்க மாப்பிள்ளை அப்படின்னு. என் தம்பி 2வது போய் போன் வாங்குறதுக்காக வேண்டி போயிருந்தான். போனவன விடவே இல்ல, எங்களுக்கு எந்த தகவலும் தரல. நாங்க இப்ப வந்துருவோம் வெயிட் பண்ணி பார்த்தா வரல. ஒரு 7 மணி போல என் தம்பி 2 போலீஸ் மஃப்டியில அவனை கூட்டிட்டு வந்தாங்க சாப்பிடறதுக்கு. வீட்டுல காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு நாங்க இவனை ஆசாரிப்பள்ளத்துக்கு கூட்டிட்டு போய் ஜெயில போட போறோம், நீங்க வக்கீல வச்சு பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நானும் உடனே வக்கீலுக்கு தகவல் சொல்லி சாரு எல்லாருமா சேர்ந்து அவனை பாக்க போனாங்க. அவன் நேரா போய் ஆசாரிப்பள்ளத்துல வந்து செக் பண்ணிருந்தப்போ வக்கீல் சார் வந்து சொன்னாங்க, ஆசாரிப்பள்ளத்துல இருக்காங்க, நான் பாத்துருந்தேன், மாஜிஸ்ட்ரேட்ட கூட்டிட்டு போனப்போ சொன்னா அப்படி நான் பாத்துக்கிறதேன் அப்படின்னு. திரும்பி அங்க ஜெயிலு கொண்டு போட்டாச்சு, நீங்க பெயில் போட்டு எடுத்து பாத்துக்கங்க. உடனே வெள்ளிக்கிழமை நானும் உங்க பொண்டாட்டியுமா ஜெயில போய் பாக்க போனோம். நல்லா இருக்கேன்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பெயில் போட்டாச்சான்னு கேட்டான். போட்டாச்சு தம்பி, 3000 திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை நீ வீட்டுக்கு வந்துருவ, பயப்படாதேன்னு. என்னெல்லாம் வேணும்னு கேட்டேன், எல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியா தான் இருந்தான். சனிக்கிழமை நாங்க பாக்க போக முடியல. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு ஒரு ஏட்டு அவரு வந்து ஒரு கம்மல், என் தம்பி காலில் ஒத்த கல்லு வச்சு ஒரு கம்மல் போட்டிருந்தான், அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்ப இவங்க கேட்டிருக்கேன், என் புருஷன் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்காம ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த கம்மலை மட்டும் கொடுத்துட்டு போவந்தேன், வெயில எடுத்துருமா பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்படி இப்ப காலையில போன் பண்ணி 6 மணிக்கு போன் பண்ணி அவனுக்கு உடம்புக்கு முடியல, ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க வாங்க. சரி ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரி தானே கிளம்பி வந்துட்டு இருக்க, 7:15 போல போன் அடிச்சு சொல்லாங்க இறந்து போயிட்டான். இங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பிய காணிங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவனுக்கு பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. யார்கிட்ட கேட்டு சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்ல போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க வந்து கேட்டானா ஆறு இல்ல அனாதைன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பாப்போம் முடியும்னு சொல்றாங்க. கண்ணுல காணிக்கல அடிச்சு கொண்டுட்டான் சார். போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான் என் தம்பிய, நல்லா இருக்கா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க, பார்க்க விட மாட்டேங்காங்க, எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ண மாட்டேங்காங்க, எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார். பாருங்க சார்.